கவுண்டமணியுடைய கதை அளவுக்கு வடிவேலு கிடையாது. ம். ரஜினி ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கார், ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. திடீர்னு ஓடியாடுறாங்க. கவுண்டமணி ஒரு 3 மணி நேரம் கால் ஷீட் கொடுத்துருக்காரு, இந்த ஷூட் பண்ணிடலாமான்னு. ரஜினி உடனே வந்து தன்னுடைய ஷூட்டிங்கை நிறுத்திட்டு அந்த கவுண்டமணி சீனை எடுத்து முடிச்சுட்டு அவர் வெயிட் பண்ணுறார். சூப்பர் ஸ்டாராக இருந்த ரஜினி கவுண்டமணி கால் ஷீட்டு அவ்வளோ கஷ்டம். அப்படி இருந்து ஒரு 3 மணி நேரம் கொடுக்கறதுக்காக ரஜினி வந்து ஓரமாக உட்காந்துக்கிட்டார். அவர் நடித்து போய் கிடைக்காத கால் ஷீட் அந்த அளவுக்கு இருந்தவர். இன்றைக்கி கவுண்டமணி யாருக்கா தெரியுமா? செந்தில் யாருக்கா ஞாபகம் இருக்கா? இப்போ கவுண்டமணியோட இந்த சினிமா ஜேர்னி வந்து எப்படி சார் இருந்தது? ஏன்னா 16 வயதில் இந்த படம் வந்து கமலுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துச்சு, அதே மாதிரி ரஜினிக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி, இன்னொரு பக்கம் வந்து கவுண்டமணிக்கும் ஒரு கரியரை வந்து தொடங்கி வச்சது. அது 16 வயதில் படம் வந்து பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்தது. முக்கியமாக சொல்லணுன்னாக்கா கமல், ஸ்ரீதேவி, ரஜினி 3 பேர்த்துக்கு ஸ்டார் அந்தஸ்து கொடுத்தது அந்த படம் தான். அதே மாதிரி தான் இளையராஜா பெருசாக வந்ததுக்கு அந்த படம் தான் மிக முக்கிய காரணம். தமிழ் படம் உலகமே வந்து அந்த மாறுச்சு. சொல்ல போனால் பாரதி ராஜாவுக்கு முன்பு தமிழ் படம், பாரதி ராஜாவுக்கு பின்பு தமிழ் படம்ங்கிற அளவுக்கு சினிமா திரை உலகத்தையே புரட்டி போட்ட படம். வித்தியாசமான கதை. கொஞ்சம் ரயான்ஸ் டாட்டருங்கிற ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல் மாதிரி இருக்கும். இருந்தால் கூட கிராமத்தை அப்படியே அன்றாடம் நம்ம சந்திக்கிற மக்களை பார்த்த படம் வந்தது. சினிமாவுக்குன்னு ஒரு கதாபாத்திரங்கள் சினிமாவில் மாத்திரம்தான் பார்க்க முடியும். அவங்கெல்லாம் வந்து நம்மளோட தெருவில் அடிக்கடி பார்க்குற கதாபாத்திரங்களையெல்லாம் கொண்டு இதாக கதையில் கொண்டு வச்சு காட்டின முதல் படம். அதை விட கிழக்கே போகிற ரயில் வந்து அதை விட பிரமாதம். யார் நடிகர்கள்னே தெரியாது. போஸ்டரில் ஒரு வயல்வெளி, பச்சை பசேல்னு வயல்வெளி, அதில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு ஆண் உருவம் ஒரு பெண் உருவம், அவ்வளோதான் விளம்பரம். 1 வருஷம் ஓடிச்சு. கதை வேறு, அந்த கதை கிழமை வேறு. அது மாதிரி அது பாரதி ராஜா கொண்டு அந்த அதில் வந்ததை விட கவுண்டமணி வந்து கிழக்கே போகிற ரயிலில் தான் அவர் பெருசாக வந்தார். ஏறத்தாழ அந்த கவுண்டமணியினுடைய அந்த பாத்திரத்தை தான் பாக்யராஜ் வந்து இவர் மகேந்திரன் உதிரிப்பூக்கள் படத்தில் எடுத்தார். அந்த பாத்திரம் அந்த கதையை தான் பெருசாக்குனார். தன்னுடைய மச்சன்சியால் வந்து இது பண்ணுங்கிற இதை உதிரிப்பூக்கள் படம் மகேந்திரன் எடுத்தது. இந்த கவுண்டமணியினுடைய கிழக்கே போகிற கேரக்டர் தான் முழு படமாக எடுத்தார்.